ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுட சுட ஒரு சூப்பரான வீட்லேயே ஒரு ரோட் சைட் காளான் டிஷ் தாங்க பண்ண போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் கொஞ்சம் நேரம் டைம் இருந்தால் போதுங்க, சூப்பராக பண்ணிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. நமக்கு காளான் இல்லாமல் காளான் டிஷ் பண்ண போகிறோம். முட்டைக்கோஸ் வச்சு நம்ம ஈஸியாக வீட்டில் சூப்பராக பண்ணிடலாங்க. அதுக்கு இந்த மாதிரி காளான் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவைப்பட்ட 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் போல் கருவேப்பிலை, உப்பு இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோணுங்க. இது பிசைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சு இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்து வரோங்க, சொல்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம பக்கோடா போடுவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து பிசைங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டோம். இன்னும் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் தண்ணி ஊற்றிட்டுக்கேங்க. கொஞ்சம் இந்த மாதிரி மாவு போட்டு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பக்கோடா பதத்துக்கு பிசையணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா ஊற்றியே போடுங்க. தனித்தனியாக இருந்துச்சுன்னு நம்ம ஈஸியாக சீக்கிரம் நமக்கு குக்காகி வந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இப்போ கரண்டியால் பரட்டி பரட்டி விடுங்க. நம்ம மைதா இதெல்லாம் சேர்த்துருக்கறனால இது ஒன்றோட ஒன்று ஒட்டி வரும். அப்படி பரட்டி பரட்டி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெயில் வேகணுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி கலர் வந்துருச்சு. இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் போட்டு எடுக்க போகிறோம் மிச்சம் இருக்கிறத. அதையும் இதே மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ அது பொரித்து எடுத்து வச்சுருவோம். இப்போ தனியாக நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா குக்காகி வரணுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ இது எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சில்லி பவுட்ரு எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், அடுத்து கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா இதானதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ சோயா சாஸ் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இது பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுடலாம்.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. இது ஒரு கிளறினதுக்கப்புறம் நம்ம இது தண்ணி ஊற்றி குக் பண்ணிடலாங்க. அப்போ நமக்கு கிரேவி மாதிரி கிடைக்கும் நல்லா. இதை நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. இது நல்லா பிரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். நல்லா கொல கொலன்னு வந்துடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன். வீடியோவில் வரல, அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கிரேவி மாதிரி வரணுங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா கிளறி வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். இது கூட நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். மேலே கொத்தமல்லி தூவிட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு சூப்பரான ரோட் சைட் காளான் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு காளான் ரெசிபி ரெடி.